சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது இன்றைய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கையான தலைப்பு. தலைப்பே இன்னைக்கு எச்சரிக்கை தான். வளரும் ஆசையும் வற்றாத செல்வமும் வெள்ளி ரேகை. அதாவது வெள்ளின்னா சுக்கரனை குறிக்கக்கூடியது வெள்ளி. வெள்ளினாவே சுக்கரன் தான். அதில் சுக்கர மேட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் வெள்ளி ரேகைகள். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ரேகை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன எச்சரிக்கை என்பதை விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். எச்சரிக்கை, வளரும் ஆசையும் வற்றாத செல்வமும் வெள்ளி ரேகை தான் தலைப்பு. இப்போ நம்ம கையை பார்க்குறோம் சார். கையை பார்த்தோன்னு நம்ம சுக்கரமேடு, இன்னைக்கு சுக்கரமேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயில் ரேகை, சுக்கரமேட்டை சுற்றி நல்லா ரவுண்டாக வர்றது ஆயில் ரேகை. அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று வருது பாருங்கள், செவ்வாய் ரேகை. அந்த ஆயில் ரேகைக்கு சப்போர்ட்டாக வர்றது. ஆயில் ரேகையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த செவ்வாய் ரேகை அதை ஊக்கப்படுத்தும். ஆயில் ரேகை நல்லா இல்லாத போது செவ்வாய் ரேகை அதை சரி பண்ணும். அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அது சரி செய்யக்கூடியது செவ்வாய் ரேகை. அதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, வீரத்தை குறிக்கக்கூடியது, வீரியத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் ரேகை. அதுக்கு அப்புறமா வர்றது உங்களுக்கு செல்வாக்கு ரேகைகள். எப்படி மேல் நோக்கி வர்றது, இப்படி செல்வாக்கு ரேகைகள். இதெல்லாம் நிறைய ஒரு சில பேருக்கு இருக்கும். கையில் வதன்னு இருக்கும். அதாவது நிறைய ரேகைகள் இருப்பது சுக்கிரமேட்டை சுற்றி மேல் நோக்கி வரக்கூடிய ஃபுல்லாகவே கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது இது செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம். ஆயில் ரேகை, செவ்வாய் ரேகை, செல்வாக்கு ரேகை இல்லாமல் வருவது தோன்றுவது வெள்ளி ரேகை. இப்படி இடையில தோன்றும். இது ரொம்ப ரேரா, எச்சரிக்கையாக இது பண்ணும். எத்தனை வெள்ளி ரேகைகள், வெள்ளி ரேகைனா அந்த ஆயில் ரேகை, செவ்வாய் ரேகை, செல்வாக்கு ரேகை இல்லாமல் மெலிசா வரும் கோடு, அது வெள்ளி ரேகைன்னு சொல்லுவோம். இந்த வெள்ளி ரேகை கையில் இருந்தால் ஆசை தீரவே தீராது. ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆசை ஒரு சில நேரங்களில் நன்மையாக முடியும், ஒரு சில நேரங்களில் தீமையாக முடியும். அதனால எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப திருமணம் ஆகாத நிலையில், ஒரு நபருக்கு திருமணம் ஆகாத நிலையில் இது ஒரு சில பிளஸ் பாயிண்ட் ஆகும். அதாவது நிறைய பெண்கள், ஆண்கள் கையில் இந்த வெள்ளி ரேகை காணப்பட்டால் எத்தனை வெள்ளி ரேகைகள் இருக்கின்றனவோ அத்தனை காதலிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் காதலர் அத்தனை பேர் உங்களை நாடி வருவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுடைய கையில நிறைய வெள்ளி ரேகை இருக்கு சார். அப்ப உங்களை கண்டு மயக்கமடைந்து நிறைய பெண்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கும் அந்த ஒரு ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதை ஈடு கொடுப்பீர்கள். அதையும் ஆமோதித்து இரண்டு பேருக்கும் நிறைய தொடர்புகள் ஏற்படும். இந்த தொடர்பு கல்யாணம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு அந்த தொடர்பு சண்டை சச்சரவு, குடும்பத்தில் என்னாகும், சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவருடைய கையில இந்த வெள்ளி ரேகை இருந்தாலே அளவோடு, அமிர்தமே ஆனாலும் அளவோடு பரங்கினால் சிறப்பு, அளவுக்கு மீறினால் அமிர்தமே ஆனாலும் நஞ்சாக மாறிவிடும் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போன சுக்கரமேட்டில் நிறைய அனுபவம், நிறைய தொடர்புகள் அனுபவம் வரும் பொழுது கருப்பு புள்ளி இந்த மாதிரி பெருக்கல் குறி, வளைகுறி வந்தால் நல்லது. நம்ம கையில் கருப்பு புள்ளி தோன்றும் பொழுது உங்களுக்கு அந்த வியாதி, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பெருசாகவே கருப்பு புள்ளி இருக்கும். இந்த சுக்கரமேட்டில் கருப்பு புள்ளி எங்கு கண்டாலும் உங்களுக்கு செக்ஸுவலில் பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இப்போ நம்ம காணொலி இன்னைக்கு எல்லாமே எச்சரிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதில் ஏதாவது வித்தியாசமாக தெரியுது, ஒரு கருப்பு மாதிரி தெரியுது, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த கருப்பு மாதிரி புள்ளி மாதிரி தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அந்த செக்ஸுவல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ திருமணம் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேர் வராங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, அது ஒன்றும் தெரிஞ்சுக்காது. திருமணம் ஆன பிறகும் நிறைய பெண்கள் உங்களிடம் மயங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆசைக்கு வற்றாத ஜீவநதி போல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கரமேடு நல்லா இருந்தாவே
இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்தாங்க ஆசை குறையாது, அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிட்டாக்க வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கல்யாணத்தோட நல்லா சந்தோஷமான இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம சுக்கிரமேட் இந்த மன்மத மேட்ல 2 ரேகை இருக்கு சார். 2 ரேகை ஒரே சமயத்தில் இருந்தா 2 திருமணம் நம்ம சொல்றோம். ஒரு சில பேருக்கு இது திருமணமா முடிஞ்சிடும், ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காது. அப்ப தொடர்புகள் இருக்கும், ஆனா திருமணம் செஞ்சுக்காம இருப்பாங்க. அவங்க மனசுல வந்து மனதில் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையாக கூட இருக்கும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன கோடுகள் இருக்கும், சின்ன சின்ன நீளமா இருக்கிறது திருமண ரேகை. நிறைய பேர் 190 பேருக்கு மேல திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்காமல் தொடர்போடையே நின்று போயிடும். தொடர்போடையே அப்படி காலமே பூரா போயிடும். அது கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த திருமண ரேகையெல்லாம் ஒரு சிலது மேல அப்படி திரும்பி இருக்கும். அப்ப திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திருமண ரேகை இருக்கு இல்லையா, இப்படி கீழே அப்படி வளைஞ்சிருக்கும், இப்படி பிளவோட இப்படி கீழே வளைஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது அவர்களுக்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த திருமண ரேகை இப்படி கீழே பிரியுது வளைஞ்சு வருதுன்னா ஒன்று வியாதி வரும் எதிர்பாலினத்துக்கு. அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல்ல கோளாறு வந்து பிரிவதற்கும் வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ரேகைகளை நம்ம மாற்ற முடியும். மனிதனுக்கு வரக்கூடிய ஆசையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், துன்பத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல செக் போஸ்ட் இருக்கு, அங்கே வந்து காவலர்கள் வந்து ஹெல்மெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. நம்மகிட்ட ஹெல்மெட்டில் நம்ம திரும்பி போய் திரும்ப ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறோம். இதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது எச்சரிக்கையாக இருந்தால் மாற்ற முடியும். மனிதனுக்கு மட்டுமே இந்த இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான். புத்தி ரேகை சரியில்லாத போது, புத்தி ரேகை சின்னூண்டு இவ்வளவுதான், பாதி அளவு தான் இருக்கு, இந்த அளவு தான் இருக்கு புத்தி ரேகை. அந்த புத்தி ரேகை சின்னதாக இருக்கும் போது இந்த தப்பு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு தாமரை பூல ஒரு வண்டு போய் தேன் குடிச்சிட்டு அங்கேயே மயங்கி தூங்கிடும். அதுக்கு வந்து அறிவு கொஞ்சம் கம்மி இல்லையா, சின்ன வண்டு தானே அது. நம்ம மனிதனுக்கு அந்த மாதிரி கிடையாது. மனிதனுக்கு புத்தி ரேகை நல்லா நீளமா இருக்குது, எல்லாமே சரியா இருக்குன்னா அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள். எதையுமே மாற்ற முடியும். இன்பம் துன்பம் இரண்டையுமே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. கையில் கெடுதல் வரும் பொழுது இந்த மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தார ரேகை இருக்கு இல்லையா, இந்த தார ரேகை நேரா சனிமேட்டு வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க. சனிமேட்டு வரைக்கும் போனாவே கெடுதல். சனிமேட்டு வரைக்கும் போயிட்டு ஒரு பெருக்கல் குறியோட முடியுதுன்னா கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு சம்திங் ப்ராப்ளத்தினால பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த விதி ரேகை இருக்குல்ல, விதி சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை, விதி ரேகையில ஒரு பெருக்கல் குறி இருக்கு. கணவனையோ மனைவியோ கொடுமைப்படுத்தி 2 பேரும் ஒரு பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரிவு கண்டிப்பா பிரிவு வரும். அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களே விரும்பி பிரிஞ்சிருப்பாங்க, வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு ஏதாவது கொடுமைப்படுத்தி சண்டை செஞ்சவங்களாம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பெருக்கல் குறி கண்டாவே எச்சரிக்கையாக திரும்பி ஓரளவு சந்தோஷமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை வந்து எந்த ரேகையுமே வெட்டக்கூடாது சார். இப்போ நேரம் அப்படி சூரிய மேட்டுக்கு வந்துட்டு இங்க ஒரு ஸ்டார் குறியோட முடியுது சார். ஸ்டார் குறியோட முடிஞ்சா புகழ்பெற்ற கலைஞரை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. உலகம் பூரம் தெரியக்கூடிய அந்த திருமண நிகழ்வு உலகம் பூரம் தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சூரியன்னா வந்து புகழை விரும்பக்கூடியவர். புகழ்பெற்ற நபரை நீங்கள் திருமணம் செய்தால் இந்த மாதிரி சூரிய மேட்டுக்கு கீழே வந்து இந்த தார ரேகை நீண்டு வந்து இந்த ஸ்டார் குறி இருக்கும். இந்த திருமண ரேகை போயிட்டு திருமண ரேகையை எந்த ரேகையும் வெட்டக்கூடாது. தீவு வெட்டு துண்டு புள்ளி இது மாதிரி வந்ததுன்னா அவர்களுக்கு மனநோயோ இல்ல வியாதியோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு சில நேரத்தில் இந்த ரேகை வந்து கீழே மடங்கி இறுதி ரேகை அப்படி டச் பண்ணுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாதி வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக்ல கூட மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை எத்தனை இருக்குதோ அத்தனை காதல் நிகழ்வுகளை குறிக்கும். நிறைய திருமணத்தை தான் குறிக்கும். 2 ரேகை சேர்ந்த மாதிரி இருந்தால் 2 திருமணத்தை குறிக்கும். ஒரு ரேகை நீளமா இருந்தால் ஒரு திருமணம் தான். சின்ன சின்ன ரேகை எல்லாமே காதல் நிகழ்வுகள். இதையும் பார்க்கணும், இந்த வெள்ளி ரேகையும் பார்க்கணும். நிறைய தொடர்பு இருக்கா அவங்களுக்கு, நிறைய பேரோட பழக்கம் இருக்கா அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் இதையும் திருத்த முடியும். ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆசை மனசுக்குள்ளே இருக்கும், அதை ஆசையோடு நிறுத்தி விடுவார்கள்.
அந்த புத்தி ரேகை சரியாக இருக்கும் பொழுது திருமணம் இது சின்ன வயசுலேயே திருமணம் ஆயிடும். சுக்கரமேடு நல்லா இருந்தால் சின்ன வயசுலேயே திருமணம் ஆயிடும். மனைவியோடு சந்தோஷமாக இருப்பார்கள். தவறு இழைப்பதற்கு வாய்ப்பே வராது. இந்த மாதிரி இருந்தாலும் தவறு செய்யாமலும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம கையை செக் பண்ணும்போது எச்சரிக்கையாக செக் பண்ணணும். ஒரு கையை பார்த்த உடனே அதை எப்படி, அதாவது இந்த மன்மத மேட்டில் எத்தனை ரேகை இருக்குன்னு பார்க்கணும். வெள்ளி ரேகை இருக்கா, எத்தனை ரேகை இருக்குன்னு பார்க்கணும். இருந்தாலும் அதை கையை செக் பண்ணும்போது புத்தி ரேகை கம்மியாக இருந்ததுன்னா தொடர்பு அதிகப்படும். அது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி கம்மியா இருக்கு இல்லையா, புத்தி ரேகை நீளமா இருக்கும்போது இந்த தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். இருந்தாலும் ஆசை நிறைய வரும். அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களால் நினைத்தால், ஒரு மனிதன் நினைத்தால் தவறையும் தடுக்கலாம். ரொம்ப ஓவரான தவறு வரப்போகுதுன்னா அதையும் தடுத்துடலாம். நல்லது அதிகமாக நடக்க போகுதுன்னா அதனால பிரச்சனை வரும். கெட்டது அதிகமாக நடந்தாலும் பிரச்சனை வரும், நல்லது அதிகமாக நடந்தாலும் பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடுநிலையோடு இருப்பது நன்மையை தரும் என்று கூறி, இந்த வெள்ளி ரேகை உங்கள் கையில் காணப்பட்டால் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து குடும்பத்தை சிறந்த முறையில் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் உங்களுக்கு உடல்நல கோளாறு, செக்ஷுவல் பிரச்சனை, உங்களுக்கு உடல் உறுப்புகளில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.